முதலிலே தமிழ் மொழி காப்பதற்காக தங்களுடைய தேர்ந்தமர தேகங்களுக்கு தீயிட்டு கொண்டு வீர மரணம் அடைந்த மொழிப்போர் வீரர்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலே வீர வணக்கங்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு இனத்தினுடைய கலை, கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய தலைவர்கள் தொண்டு செய்து படுத்தப்படும் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதலும் மணக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தான் பெரியார் என்று பாவேந்தரால் புகழப்பட்ட தந்தை பெரியார் அவர்களும், ஊமைகளை பேச வைத்த உணர்ச்சி காவியம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும், செம்மொழி காவலர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் அவருடைய வழியிலே மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சராக தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்திய திருநாட்டிலே மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மூலை முடுக்குகளிலே தமிழன் பாதிக்கப்பட்டாலும், தமிழ் மொழி பாதிக்கப்பட்டாலும் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக, மக்கள் முதல்வராக இன்றைக்கு பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய உயிரினும் மேலான மொழியாக தமிழ் மொழியை, அன்னை தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு மொழிப்போர் வீரர்களுக்கு இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த கூட்டத்தினை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மொழிப்போர் வரலாறு எடுத்துக்கொண்டால் திராவிட பேரியக்கத்திலே, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை இலட்சியங்களோடு பின்னி பிணையப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மொழி கொள்கை. இதைத்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதிலேயே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த நாடு ஈரலவை என்று கையல்வில் புலிக்கொடி ஏந்தி ஆரூர் வீதிகளிலே 14 வயதிலே கால் சட்டை பருவத்திலே ஆதிக்க இந்திக்கு எதிராக போர் முழக்கமிட்ட மகத்தான தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியிலே தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த மொழிப்போர் வீரர்களுக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக உலகத்திலேயே தலை சிறந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த அன்னை தமிழ் மொழிக்காக தன்னுடைய உயிரை நீத்த அந்த மொழிப்போர் வீரர்களுக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கங்களை செலுத்திக் கொண்டு நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் பரந்தாமன் அவர்களும், நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் கலை கதிரவன் அவர்களும் இங்கு உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். ஆகவே அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றவன் என்ற முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், பல 100 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் இன்றைக்கு கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், பெருந்தொழில் நிறுவனங்கள் கோவையில் வளர்ச்சி அடையத்தக்க வகையில் பல்வேறு பணிகள் இன்றைக்கு கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவைகள் பற்றியெல்லாம் பின்னர் வருகின்ற கூட்டத்தில் பேசுகிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.